வணக்கம் கும்பராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆடி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். முதல்ல உங்களுக்கு சனி பகவானை பார்ப்போம். சனி பகவான் 2வது ராசியில் தான் இருக்கார். 2வது ராசியில் சனி இருக்கிறது நல்லது தான். ஏன்னா வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட வகையில் நமக்கு வருமானங்களை கொடுப்பாரு. இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல யோகத்தை கொடுப்பாரு. கண்டிப்பாக வருமானத்தை கொடுப்பாரு. உங்களுக்கு 7.5 சனி தான், அதில் பாதச்சனின்னு ஓடுது. ஒரு சிலருக்கு பாதச்சனின்னா இந்த முழங்கால் வலி முதுகு வலி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி மட்டும் கொஞ்சம் வரும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் அப்படின்னு சொல்லி இருக்காது. இப்போ ராசி மேலே ராகு இருக்குது. பொதுவாக ராசி மேலே ராகு இருந்தால் நம்ம எதை செஞ்சாலும் கொஞ்சம் தடங்கள் வரும். அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு தடவைக்கு 2 தடவை எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியங்கள் நமக்கு கை கூடும். 7வது இடத்துல கேது இருக்குது. 7வது இடத்துல கேது இருந்தால் சில நேரம் கணவன் மனைவி இருக்காங்கல்ல, அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரப்பாகும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு தகாத தொடர்புகள் ஏற்பட்டுரும், ஆணுக்கோ பெண்ணுக்கோ. அதனால கூட குடும்பத்தில் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு வந்துடும். அந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. எச்சரிக்கை மீறினா நம்ம அப்புறம் பிரச்சனைகளை கொஞ்சம் சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். அப்போ குடும்பத்தில் மனஸ்தாபம் வந்துடும் இல்லையா? சரி. அதே மாதிரி இப்போ திருமணம் பண்ணணும்னு நினச்சா அதில் ஒரு சிலருக்கு தடை தாமதம் இருந்துக்கிட்டே இருக்கும். திருமணம் நிச்சயம் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் அதை நடத்துறது கஷ்டமாக இருக்கும். இப்போ லவ் மேரேஜ் மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா அதை நமக்கு நடத்தி தரும். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி 7ல் கேது இருந்தால் ஒரு சிலருக்கு லவ் பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட பிரேக்கப் ஆகிற மாதிரியான சூழ்நிலைகளை கூட அந்த கேது பண்ணிடுவார். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. சரி, அடுத்து செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா 3வது ராசியில் தான் இருக்கார். செவ்வாய் 3வது ராசியில் இருக்கிறது நல்லது தான். ஏதாவது சொத்து பத்து ஒன்று கொடுத்துட்டு இன்னொன்று வாங்கணுன்னாலும் நம்மளால் வாங்க முடியும். அந்த யோகத்தை செவ்வாய் கொடுப்பார். அதே போல் தாயாருக்கு மட்டும் மருத்துவ செலவுகள் உருவாகும். அப்போ கொஞ்சம் தாயாருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி வரும். நீங்கள் எடுக்கிறது தான் நல்லது. சரிங்களா? சரி. இப்போ செவ்வாய் பகவான் ஜூன் 19ஆம் தேதி 4வது ராசிக்கு போயிடும். 4வது ராசிக்கு போயிட்டால் சூப்பராக இருக்கும். ஏன்னா செவ்வாய் 4ல் இருந்தால் நிறைய சொத்து சுகத்தை கொடுக்கும். அது எந்த விதத்தில் வேணாலும் சொத்து சுகம் கொடுக்கும். சிலருக்கு வீட்டில் இது வரைக்கும் சொத்துக்களை பாகம் பிரிக்காமல் இருப்பாங்க, பாகம் பிரித்து கூட கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஏதாவது சொத்து வில்லங்கத்தில் இருக்கும், இவ்வளவு நாள் கிடைக்காம இருக்கும். இப்போ ட்ரை பண்ணால் அந்த சொத்து கிடைச்சிடும். ஒரு சிலருக்கு குத்தகைக்கு கூட சொத்துக்கள் கிடைக்கும், அல்லது கிரையும் கூட சொத்துக்களை வாங்கலாம். அப்போ ஏதோ ஒரு வகையில் சொத்து பத்து வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்குது. இப்போ இந்த ஜூன் 19லேருந்து ஒரு 60 நாளைக்கு இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணலாம். அல்லது ஒரு சிலர் வீடு கட்டணும்னு நீண்ட நாட்கள் எண்ணங்கள் இருந்தால் அந்த வேலைகளை கூட நம்மளால் செய்ய முடியும். 5வது இடத்துல சூரியன் இருக்குது. 5வது இடத்துல சூரியன் இருக்கிறது நல்லது தான். பெற்ற பிள்ளைகளுக்கு அரசாங்க சம்மந்தப்பட்ட காரியங்கள் ஏதாவது செய்யணும்னு தோணும், செஞ்சால் வெற்றி அடையும். அதே மாதிரி 5வது இடம் எப்பயுமே வலிமை பெறுற போது பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கேயாவது ஒரு வேலை பார்த்தோம்னா அந்த இடத்துல ஒழுங்காக வேலை பார்க்க முடியாது, நிம்மதியாக வேலை பார்க்க முடியாது. ஏதோ ஒரு தொந்தரவுகள் அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்கு வேலை இல்லை. அப்போ ஒரு சிலருக்கு நாமளே வேலை மாறணுங்கிற எண்ணங்கள் வந்துடும். இல்லைன்னா கம்பெனிக்காரங்களே நம்ம வேலையை விட்டு நீக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் கூட வந்துடும். அல்லது செக்ஷன் மாதிரி வேலை செய்யறதுக்கூடிய ஒரு அமைப்புகள் கூட இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றங்கள் வந்துச்சுன்னா நீங்கள் மாற்றங்களை ஏற்படுத்திக்கணும். ஏற்படுத்தினா தான் சரியாக இருக்கும். ஏற்படுத்தலைன்னா நமக்கு மன உளைச்சலை உண்டு பண்ணிடும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்கும். குழந்தை பிறக்காதவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஏதாவது விசேஷங்கள் வைக்கணும்னா தாராளமாக இந்த டைமில் நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து 5வது இடம் வலிமை பெற்றாலே கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகங்கள் இருக்கும், நல்ல முன்னேற்றங்கள் கூட இருக்கும். அடுத்து இப்போ சுக்கிரனை எடுத்துக்கிட்டோம்னா, சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 6வது ராசியில் தான் இருக்காரு. பொதுவாக சுக்கிரன் 6வது ராசியில் இருந்தாலே உங்களுக்கு ஆடை ஆபரணங்கள் சேதாரமாகும். இப்போ ஆடைன்னா இப்போ ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம், அது கரெக்டாக வராது, அல்லது ட்ரெஸ்ஸு சேதாரமாயிடலாம். அதே மாதிரி ஆபரணங்கள் சேதாரமாயிடலாம். அடுத்து உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் பொருள்கள் இருக்குல்ல, அந்த பொருள்கள் கண்டிப்பாக சேதாரமாகும். ஃபேன் வச்சுருக்கோம், மிக்சி கிரைண்டர் வச்சுருக்கோம், செல்ஃபோன் வச்சுருக்கோம், கம்ப்யூட்டரு இந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம்ல, ஈவன் லைட்டு கூட பழுது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதில் சில பொருட்களை நம்ம பழுது பார்த்து பயன்படுத்திக்கலாம், சில பொருளை தூக்கி போட்டுட்டு மறுபடியும் புது பொருள் வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். வாங்கலாம், நிறையா பொருள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் இப்போ உங்களுக்கு இருக்க தான் செய்யும். அடுத்து சுக்கிர பகவான்
ஜூலை 5ஆம் தேதி 7வது ராசிக்கு வருவார். ஜூலை 5ஆம் தேதி 7வது ராசிக்கு வந்தால் நல்லது தான். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும், அந்த பாக்கியத்தை வந்து அவர் கொடுப்பாரு. ஒரு சிலருக்கு புதுசாக லவ் பண்ணுற மாதிரியான அந்த யோகம் எண்ணம் அதுகளை வந்து சுக்கிரன் கொடுப்பார். அடுத்து குரு பகவான் தான். இப்போ குரு பகவான் வந்து பொதுவாக உங்களுடைய ராசிக்கு 6வது ராசியில் இருக்கார். இப்போ குரு பகவான் 6வது ராசியில் இருந்தாலும் உங்களுக்கு தனாதிபதிங்கிறனால பணத்தை கொடுத்துருவார். மற்ற ராசிகளுக்கு கொடுக்க மாட்டார் 6ல் இருந்தால், ஆனால் உங்களுக்கு தனாதிபதி அவர் தான். அப்போ பணத்தை கொடுப்பாருன்னா கொடுப்பார், ஆனால் கொடுக்குற பணத்தை நம்மளால சேர்த்து வைக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பணம் வந்து நோய்க்கோ கடனுக்கோ பகைக்கோ போயிடும். நோயினா நமக்கு நம்ம வீட்டில் யாருக்கோ நோய் வரும், அதனால செலவாயிடும். கடனுக்குன்னா ஒன்றுக்கு கடன் வாங்கியிருந்தா ஏற்கனவே கடன் அடைப்போம். அது பேங்க் கடனாக இருந்தாலும் வெளிக்கடனாக இருந்தாலும் கடனுக்கு வட்டி கட்டுறது, முதல் கொடுக்கறது, இந்த மாதிரி கடன் அடைக்கிற வேலையெல்லாம் நம்ம பண்ணலாம். அதே மாதிரி கடன் தொந்தரவெல்லாம் குறைஞ்சிடும். இப்போ கடந்த காலத்தில் கடன்காரவங்க வந்து நம்மளை படாத பாடு படுத்துறாங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ வந்து அந்த கடன்காரவங்க அவ்வளோ படாத பாடெல்லாம் படுத்த மாட்டாங்க. முதல்ல நம்ம ஏதாவது பணம் நாளைக்கு தரோம், நாளை மறுநாள் தரோம்னு ஏதாவது சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதாவது இதுக்கு முதல்ல நம்ம யாருக்கும் பணம் தரோம், அதை வந்து நம்மளால் கொடுக்க முடியல, நாளைக்கு நாளான்னைக்கு தரோம்னு ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்கிறோம். அப்போ வந்து அந்த கடன்காரவங்க நம்மளை கோவப்பட்டு பேசுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, இனிமேல் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு நாளைக்கு தரோம் நாளான்னைக்கு தரோம்னு ஏதாவது சாக்கு போக்கு சொன்னாலும் பெருசாக கோவப்பட மாட்டாங்க. சரி நீங்கள் கொடுக்குறப்ப கொடுங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதனால அந்த கடன் தொந்தரவு அப்படிங்கிறது இப்போ குறையக்கூடிய நேரம். அதே நேரத்தில் இந்த லாட்ரி ரேஸு, சூதாட்டம், ஷேர் மார்க்கெட் லைனு இதுக்குள்ளெல்லாம் போயிடக்கூடாது. போயிட்டா அப்புறம் காசு போயிடும். அதோட ஏதாவது ஒரு விதத்தில் பணத்தை இழக்கணும்னு இருக்கும். அப்படி நீங்கள் இழந்தீங்கன்னா யாரையாவது நம்பி காசு கொடுத்தா போயிடும். அப்படி இல்லைன்னா இந்த லாட்ரி ரேஸு, சூதாட்டம், ஷேர் மார்க்கெட் லைனில் வந்து காசு போகும். அதில் போக விடாமல் நீங்கள் பார்த்துக்கிறது உங்களுடைய திறமை. அடுத்து நகையை பத்திரமா வச்சுக்கணும். ஒரு சிலருக்கு நகையோ பணமோ திருடு போயிடும், இல்லைன்னா காணாமல் போயிடும், அல்லது சேதாரமாயிடும். அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு பிள்ளைகளுக்கு ஏதாவது நோய் நொடி வரும் கொஞ்சம், அவ்வளோதான். வேற பெரிய கெடுபலன்கள் அப்படின்னு சொல்லி வர்றதுக்குடைய வாய்ப்புகள் வந்து இல்லை. அப்போ குருபெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. மிகப்பெரிய பாதகம் அப்படிங்கிறது எதுவும் வராது. சரிங்களா? ஆக கிரகமைப்புகள் இந்த ஆனி மாதத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் நண்பர்கள்.